ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் அண்ட் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ட்ரெண்டிங்கான டாபிக் எடுத்து அது இன்னும் ட்ரெண்டிங் ஆக்குற மாதிரி பண்ண மாட்டோம். டிஃப்ரெண்ட்டான டாபிக் எடுத்து அது ட்ரெண்டிங் ஆக்குறது தான் நம்மளோட வழக்கம். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுறது, என்னோடய பேர்ல்ஸ் தங்கங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி போட்டால் ரொம்பவுமே ரசித்து கேட்குறாங்க. அண்ட் நீ போடுறாங்க, நீ என்ன போட்டாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ பேர்ல்ஸ், லவ் யூ லாட். அண்ட் நானுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். சரி, இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, தம்ப்நெயிலில் இருக்க பிக்சர் மாதிரிலாம் ரொம்ப டார்க்காக இருக்காது. கொஞ்சம் அந்த பிக்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆஸ்தட்டிக் ரீசனுக்காக தான் அதை நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் ஸ்டோரி லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஹாட்ஸ்டானாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் பிடிக்காது அப்படின்னா. பட் ஆனால் லவ் யூ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ எந்த ஒரு பிடிஎஸ் மெம்பர்ஸையுமே தப்பாக காட்டணும் அப்படிங்கிறது எஃப்எஃப் ஃபாதர்ஸ்க்கு நோக்கம் கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸை அழகாக அப்படியே உங்களுக்கு டெலிவர் பண்ணி எங்கள் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட மோட்டோ. ஸோ அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரி, ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன, நான் கேட்டதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? என்னத்தை கேட்குறேண்ணா? கமெண்ட்டு தான். சரி, ஓகே, அப்படியே லைக் ஹைப் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போகலாம். ஜங்குக்கா, நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணலான் இருக்க? ஒன்றதான் பண்ணலான்றிய. என்ன ஜங்கு, ஜங்குக்கா என்ன பண்ணுற? இதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் வெறும் ஃபோன்லேயும் வீடியோ காலில் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போது இதுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செகண்ட்காக தான். அழுகி நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஒன்று நேரில் பார்க்குறது செம்மையாக இருக்குடி. ஜங்குக்கா நான் விடு. நல்லா விட முடியாதுடி, நான் வேணா நல்லா விடுறேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை எடுத்து பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். கோயன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் இல்லாமல் இருப்பேன்டி. ஜங்குக்கா, எனக்கு நீ இப்படியே இருக்கணும். என் கூட இப்போ நீ இருக்க இதே லவ் காட்டிக்கிட்டு எப்பயுமே இருக்கணும். இருப்பியா? அதுக்கு தானடி நான் அறியேன். உன் மேலே லவ் காட்டுறதுக்கு தானடி நான் அறியேன். அதுக்கு தாண்டி இங்கே இருக்கேன். பயன் நாடி நடக்குதுனே சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எழுந்திரிக்கிறான். இது அவனுக்கு ஒரு வந்த கனவு தான். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்கணுன்னு தோன்ற மாதிரி ஜங்குக்குமே உங்களை பார்க்கணுன்னு தோணியிருக்கோம். நீங்களும் அவனும் டிஃப்ரெண்ட் காலேஜஸ், ஸோ அதனால் அவ்வளோவா பார்த்துக்கவே முடியாது. நீங்கள் இப்போ வரைக்குமே அவனுக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுமே அப்படி தான். சம்டைம்ஸ் வீடியோ கால் பண்ணுவான், நீங்கள் 2 பேரும் பேசுவீங்க. இப்படி தான் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. சா, திரும்பவும் கனவா? நான் அப்படி உன்னை பார்ப்பேன் கொல்லிசோடா. நான் எப்போ பார்ப்பேன்றீங்க? சா, வேற காலேஜுக்கு போகணுமே. இதே மாதிரி போனால் எங்கேயாச்சும் முட்டு சந்தில் என் தம்பியை விட்டுருவேன். அதெல்லாம் அப்படி பண்ண விடாது, நல்லா ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே பாத்ரூம்குள்ளார போய் ரெஃப்ரெஷ் ஆகுறான். என்ன, உன்னை எப்படி பார்ப்பேன்? நான் எப்போ உன்னை பார்ப்பேன்றீங்க? எப்போ உங்ககிட்ட பேசுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்? சும்மா டெக்ஸ்டில் மட்டுமே இப்படி பேசுகிறது எனக்கு போர் அடிக்குது. உன்னை நேரில் பார்க்கணும், பேசுகிறதெல்லாம் பண்ணி காட்டணும், அப்புறம் நாம் 2 பேரும் ஜாலியாக சுற்றணும். இப்படி எத்தனை ஆசை இருக்குது தெரியுமா? எல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. நடக்கும். இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, எல்லாம் கண்டிப்பாக நடத்தி காட்ட வேண்டி. இப்படியே நினச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். வந்தா ஸ்டார்டிங்கே அவன் ஃபோன் தான் எடுக்கிறான். உங்ககிட்ட இருந்து அழகாக ஒரு குட் மார்னிங் மெசேஜ். அவன் அப்படியே அதை பார்த்துட்டு, எப்படி பொம்பளைங்களாம் ஆம்பளைங்களே வெக்கப்பட வைக்கிறீங்க? ஒரு குட் மார்னிங் மெசேஜ் தான் போட்டேன், ஆனால் எனக்கு என் கண்ணெல்லாம் சவுகுதே அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே அழகா திரும்ப அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அவன் காலேஜ்க்கு கிளம்புறான். டே மச்சான், ஜங்குக்கு வரணும், நம்மளாம் கல்ச்சுரல்ஸ்க்கு பேசணுண்டா. அவன்கிட்ட அவன் தானே கோஆர்டினேட் பண்ணுவான். டேய், அவன்லாம் முன்னாடியே சொல்லிட்டான்டா, இதுக்கெலாம் நான் வரமாட்டேன்,
கல்ச்சுரல்ஸ் டைம்லேயே ஆளை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னான்டா. நாடா அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானே அந்த பொண்ணா? ஆமாம் மச்சான், எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுற்றுது. ஃபோனை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கான்டா அவன். அப்படியா? கேட்போண்டா. டே இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டுட்ருக்காதுடா. அவன் சும்மாவே சுடுதண்ணியில் கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் இப்படிலாம் பேசினேனா? டேய் என்னடா பில்டப்பில் செம்மையாக இருக்குது. டே ஜங்குகா என்னடா வந்துட்ட? ஆமாம், ஏன் நான் வரமாட்டேன்னு யார்கிட்ட சொன்னேன்னா அண்ணா? அப்படி இல்லைடா. டே மச்சான் சொல்கிறது கேளு, கல்ச்சுரல்ஸ் இருக்குல்ல. டேய் நான் தான் சொன்னேன்லடா என் ஆளை பார்க்க போகிறேன்டா. ஆளா? டேய் என்னடா? சரி ஓகே, உன் ஆள் எப்படி இருப்பான்னு எங்களுக்கும் காட்டு. அது எதுக்கு நான் காட்டணும்? உனக்கு ஆள் இருந்தால் நீ போய் பாரு. என் ஆளை நீ எதுக்குடா பார்க்குற சின்சா? மச்சான் எனக்கு புரியலடா. ஃப்ரெண்டோட ஆள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தானே நம்மளுக்கும் ஒரு இது இருக்கும். நான் இருக்கும். டேய் தப்பா இருக்குடா. நோ தப்பா இருக்குண்ணா. இல்லை எனக்கு அப்படி தான்டா இருக்கு. டேய் நாடா நடக்குது. டேய் ஜங்குகா நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. ஜிம்னே மூடிட்டுரு. இவன் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் வேறு எப்படி? ஒன்றும் இல்லை மச்சான். சரி விடு, நீ ஏன் இதுக்கு கடுப்பாயிட்டுறிய? நான் சும்மா தான்டா கேட்டேன். இல்லை நீ ஏன் அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற? அந்த பொண்ணு அப்படிக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? புரியல, எப்படி இருந்துச்சுன்னா? இல்லடா அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு 60 வயசு கிளவி மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தா. டேய் நான் வீடியோக்கெல்லாம் பேசியிருக்கோண்டா. மச்சான் இப்போல்லாம் உனக்கு தெரிலடா. அது என்னடா வந்துருக்குது? பாயா? டேய் பாயிலடா ஏடா. அந்த ஏஐ அதெல்லாம் வச்சு செம்மையாக மார்க் பண்ணுறானுங்க மச்சான். டேய் பார்த்தா அப்படியே ரீல்ஸ் நோன்னான்னு வச்சுக்கோ, பூனை ஆடுது, நாய் ஆடுது, அடங்கம்மாலக்க க்ரொக்கடையெல்லாம் ஆடுதுடா. அப்படியா மச்சான்? என்னடா ஆடுறத பார்த்த? டேய் இவனை ஏன்டா ஆடுறதாவே ரீல்ஸ் வருது? இல்லை மச்சான் பொண்ணுங்க ஆடுறதான் பார்த்துட்டு இருந்தான். கடைசிக்கு பார்த்தா அந்த பொண்ணே ஆமாடா. நான் வேற கமெண்ட் போட்டு விட்டேன், அழகே பொறாமைப்படும் பேரழகி அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறான், டே ஏய்க்கு ஏன்டா இவ்வளோ காஜியா சுற்றுற அப்படின்னு. நான் காஜியா மச்சான்? நீ சொல்லு, நான் காஜியா? டேய் சாமி உள்ளடா. டேய் ஜங்குகா நீ சிரிச்சா கூட நான் ஒத்துக்க வேண்டாம். இந்த சைடில் ஒருத்தன் இருக்கான் பாரு, இந்த இவன்லாம் சிரிக்கிறான்டா. எனக்கு அதான்டா ஏற்றுக்கவே முடியல. நான் கூட பரவாயில்ல, இவன் என்னென்னு போட்டிருப்பான்னு தெரியுமா? நானாச்சும் பொண்ணுங்க ஏஐக்கு தான் போய் இப்படி போடுவேன், இவன்லாம் அங்கிள் ஆண்டி கூட போடுவான்டா. சின்சா அடங்க என்ன? என்னடா போய் அதுக்கு போய் ரீபோஸ்ட் போட்டு வச்சுருக்க மச்சான்? அது எவ்வளோ காஜான ரீல் தெரியுமா? அதுக்கு போய் அவன் ரீபோஸ்ட் போட்டு வச்சுருக்கான்டா. நம்மளோட ஃபாலோயிங் லிஸ்ட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் என்னென்னு நினைக்கும் நீ ஏன் சொல்லு? நானும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தா என்ன நினைக்கும்? அடிடே இந்த ஆண்மகனோட ஃபாலோயிங் லிஸ்ட்டில் இன்னொரு ஆண்மகன் இருக்கான், இந்த ஆண்மகன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகுங்க. போய் பார்த்து அவனோட ரீபோஸ்ட்லாம் பார்த்தா, சீ மானங்கிட்டவனே படிக்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்லுமா இல்லையா? டேய் சூரடா நீ. டேய் அடங்க என்ன? உன்னோட ரீபோஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதாடா சின்சா? டேய் நான்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், கேட்குறவனுக்கு காதலிஞ்சு போயிடும்டா. அப்படியா? சரி சரி. டேய் இப்போ எதுக்குடா 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க? டேய் நீ பேசாதடா ஜங்குகா. உன்னோட டிஎம்ஸில் ஒரு தனி கேர்ள்ஸ் ஹாஸ்டலே வச்சுருக்க. நானா? டேய் எத்தனை பிள்ளைங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் அடங்குறதெல்லாம் ஒருத்திக்கு தான்டா. நான் மச்சான் சொல்கிற, காதல் பூக்கி ஆயிட்டிங்களா நீங்கள்? டேய் நான் தான் சொன்னேன்ல, எனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு மச்சான். வெளியே வேணால் பார்க்குறதுக்கு சிங்கிள்ஸாக இருக்கலாம், ஆனால் உள்ள நான் மிங்கிள்ஸ்டா. அப்படியா? ஆமாடா நானும் பார்த்தேன். இப்போல்லாம் ஜங்குக்கு நம்ம அனுப்புகிற ரீல்ஸுக்கெல்லாம் ரிப்ளையாக பண்ணுறது இல்லைடா. அவனுக்கு ஆள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சைடே வரதில்லைன்னு நினைக்கிறேன். டேய் ஜங்குக்கு இல்லாமல் நம்ம சொர்க்கவாசல் குரூப்பே போச்சுடா. ஆமாம்ல. டேய் ஜங்குக்கு நீ ஏன் சொல்கிறா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? நாங்கள் பண்ண மாதிரி ஏதாவது இருந்தால் என்னடா பண்ணுறது? நீ போய் அந்த பொண்ணை பார்க்க போவ, அப்போது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டா என்னடா பண்ணுவ நீ? அப்படிலாம் இருக்காதுடா. ஏன்டா அப்படி கேவலமாக பேசுகிறீங்க? இல்லை மச்சான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் கேட்குறேன்.
டேய் அவன்லாம் வேற மாதிரிடா, காதலில் விழுந்துட்டான்ல. அதனால் அந்த பிள்ளையோட 2 குழந்தைங்கள என்னோட குழந்தைங்கன்னு சொல்லி அப்பா மாதிரி வளர்ப்பான்டா. கிழிப்பேன், அடங்கிட்டு இருக்கியா? டேய் நீ யோசிச்சு பாடுறா, ஒயினப்பெல்லாம் இல்லாமல் ஃபோட்டோஷாப் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவ்வளோதான், நான் பார்க்க போகிறேன்ல, பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறான். நீ அடங்க என்ன? வயன் நிஜமாலுமே உன்னை பார்க்க வரேன்னு சொன்னானா? ஆமாம். அப்போது நீ அவனை பார்க்கும்போது ஒரு 80-90 வயசு தாத்தாவாக இருந்தால் என்ன பண்ணுவ? ஹே, அவங்கெல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்களா என்ன? இல்லை வயன், நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த சோஷியல் மீடியாலலாம் பேசுகிறத நம்மளால் நம்பவே முடியாது தெரியுமா? அவன் ஒரு வேளை ஃபேக் ஐடியா இருந்தால், இன்னொரு பையனோட ஃபோட்டோவை போட்டு ஐடியா க்ரியேட் பண்ணியிருந்தா? ஹே எமிலி, அப்படிலாம் இருக்காதுடி. நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? இருந்தால் என்ன பண்ணுவ? அப்போ நீ போய் அவனை பார்க்க போகிற, தனியாக வேற, அவனோட ஊருக்கு அவனோட வீட்டில் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுறது? அப்போது ஏதாவது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? அதுதான் நானும் சொல்கிறேன் வயன், பசங்களெல்லாம் நம்பவே முடியாதுடி. ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லைடி. நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. அவன் என்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கான்னு தெரியுமா? அப்படி இருந்தால் மட்டும் போதுமா? நீ ஃபர்ஸ்ட் டைம் வர அவனை பார்க்க போகிற, அப்புறம் எப்படி இருக்கும் நீ சொல்லு? இல்லை, நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அவன் கூட வீடியோ கால்லாம் பேசியிருக்கேனே. அவன் நல்லக்கா பார்த்துக்குவான், நல்லா பேசுவான் தெரியுமா? பசங்க எல்லாருமே நல்லா தாண்டி பேசுவாங்க பிடிச்ச பொண்ணுக்கிட்ட. ஆனால் இப்போல்லாம் எதையுமே நம்ப முடியறதில்ல வயன். அவன் ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தானா என்ன பண்ணுவ? அது இல்லாமல் பண்ணுவாங்க. நடக்குது வயன், இந்த உலகத்தில் நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். எமிலி, என்னை பயன்படுத்தாத. நீ பண்ணு, நீ ஒரு விஷயம் பண்ணினா நீ போகாத. இல்லை, ஜங்குக்கு அப்புறம் ரொம்ப கோச்சுக்குவான். ஆனாலும் நீ மட்டும் தனியாக போக முடியாதுல்ல, நான் வருவா. உங்கள் வீட்டில் நீ என்ன சொல்லுவ? நானே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் போகிறேன். பாத்தியா, இவ்வளோ டேஞ்சர் வச்சுட்டு நீ எதுக்கு போகிறேன்னு நான் கேட்குறேன். நீ போகாத. ஜங்குக்கா தோணுச்சுன்னா அவனா வரட்டும். இல்லை எமிலி, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீ வரேன்னு தானே சொன்ன, வரல. அப்போ அவன் கண்டிப்பாக கேட்பான். அப்போ நீ சொல்லு, நான் வரணுன்னு இருந்தேன், பட் ஆனால் என்னால் முடியல, நீ வா, அப்படி சொல்லு. போடி. எப்படி? நீ சொல்லு. எல்லாம் ஜங்குக்கு இப்போவே கால் பண்ணு. அவனுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும். பாத்தியா, ஆளுக்கிட்டே ஒர்க் இருக்குன்னு அவன் சொல்லுவானா? இல்லைடி, அவனுக்கும் காலேஜ் இருக்கும்ல, நம்மளுக்கும் கிளாஸஸ் இருக்குது, அந்த மாதிரி தான். என்ன நம்ப சொல்கிறியா? கிளாஸை கட்டடிச்சிட்டு வந்து என் கூட பேசுன்னு சொன்னால் அவன் பேச மாட்டானா என்ன? அவன் பேசுவான் தான் நினைக்கிறேன். அதனால் அது எதுக்கு நம்மளுக்கு? அவன் நல்லா படிக்கட்டுமே. சரி, என்னமோ நீ என்னமோ பண்ண. ஆனால் எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியான்னு தோணல. நல்ல ஐடியான்னு தோணலையா? என்ன பண்ணுறது? ஜங்குக்கா, நான் வந்து பார்க்கும்போது நீ வேற மாதிரி இருந்தனா நான் என்ன பண்ணுறது? உன்னை பார்க்கணுன்னு வந்துட்டு நான் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. எம்எல்ஏ சொன்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம பேசினதெல்லாம் அப்புறம் எல்லாமே தப்புன்னு ஆகிடும்ல. ஒயினே, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். நான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை தேங்கா, ஒயின் இருக்கால, அவளோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறாளாம். ஆனால் அவன் ஏதாவது மார்ஃபிங் மாதிரி பண்ணியிருந்தானா என்ன பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குப்பா. குலகத்திரியா, நீ தான் இவளுக்கு இதெல்லாம் சொல்லிடுறியா? அவளாக இருக்காது ஒயின், நீ கவலைப்படாத. இல்லை தேங்கா, நான் அப்படி யோசிக்கவே கிடையாது. ஆனால் இப்போது எமிலி சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அவ்வளோ இருக்காதுரி. இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜங்குக்கு தானே அவன் பேர். அவன் நேரில் எப்படி இருந்தா என்ன பண்ணுவ? எப்படி இருந்தா? வாடா குஞ்சே. என்னை அப்படி கூப்பிடாதீங்கண்ணா, நான் அதுக்கப்புறமா பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்ல. நாடா காலேஜ் வந்துட்டேன்னா அப்படி தான் இருப்பியா? சரி,
அண்ணன் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. என் வண்டியில் எப்பயுமே உனக்காக 2 பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை செய்கிறது முக்கியம்டா, யாரை சண்டை செய்கிறோங்கிறது கண்டிப்பாக முக்கியம். அண்ணா அதெல்லாம் நீங்கள் வேணாண்ணா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாதாவாக இருந்தா நான் என்ன பண்ணுறது? இல்லை அவன் அப்படிலாம் இருக்க மாட்டான், அவன் என்கிட்ட நல்லா பேசுவான் தெரியுமா. சரி அப்போது ஏதா ஒரு பால் பேக்கெட் கொடுக்கா. தம்பி இந்தாப்பா. அக்கா பச்சை கலர் கொடுக்காதுக்கா, ப்ளூ கலர் கொடுக்கா, எங்கள் அம்மா திட்டுதில்ல, ப்ளூ கலர் கொடு. சரிடா தம்பி. என்னடா உன் வயசு இருக்கும்? எனக்கெல்லாம் 12 வயசுக்கா. இப்போவே நாங்கள்லாம் பழுத்த பிஞ்சு. அப்படி இருந்தானா என்ன பண்ணுவ? 12 வயசுல? இல்லை அவன் ஏஜெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். அவன் குட்டி குஞ்சாவும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி இப்படி இருந்தானா என்ன பண்ணுவ? டேய் தாத்தா வயசுடா, ஆனால் உன்னோட ஏரியா பிள்ளைங்க வயசில் இருக்கிற பொண்ணுங்க தான் என் பின்னாடி பேசுவாளுங்க வருவாளுங்க தெரியுமா. என்ன மாதிரி தான்டா இருக்கணும். தாத்தா நீ மாஸ் தாத்தா, எப்படி பொண்ணுங்களை பிடிக்கிற அந்த கைப்பக்குவத்தை எனக்கு சொல்ல. டேய் அதெல்லாம் மூஞ்சி பார்த்து வரக்கூடாதுடா, செயலில் வரணும். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நீ பெரிய பிலிப்ஸ் ஆகிடுவ, அதனால வேணாம், நீயா கண்டுபிடிச்சிக்கோ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 80 வயசு கிழவனாக இருந்தால் என்ன பண்ணுவ? ஐயோ அவன் அப்படிலாம் இருக்க மாட்டான். இல்லை வயன், இருந்தாலும் இருப்பான். டே தேங்கு, நீ மிமிக்ரி செம்மையாக பண்ணுறடா. இல்லை தேங்க்யூ. சரி வயன், அவனை பற்றி அதிகமாக யோசிக்காத, ஃபன்னாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். உங்களுக்கு இங்கே ரொம்ப தாட்ஸ் வருது. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு வேலை இருந்துட்டா என்ன பண்ணுறது? இருக்காது வயன், இருக்காது. நீ உங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு தப்பாக எடுத்துக்காத. இல்லை தங்குக்கு அப்படி இருக்க மாட்டான். பார்த்தா தானே தெரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா ஐயோ என் மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. அப்படிலாம் இருக்க மாட்டான், பைத்தியம் பிடிக்குது. வயன் ஆமாம் எப்போ மீட் பண்ணலான் இருக்க? இன்னைக்கு நைட்டா? ஏய் போகாதடி. எனக்கு என்னமோ சரியாக தோணலை. தியாங் சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி இருப்பானே தெரியாதுல்ல. எமலி தயவு செஞ்சு, நானே நர்வஸாக இருக்கேன், நீ இன்னும் பேச எனக்கு கடுப்பேத்தாது என்ன? டேய் இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்ப முடியாது மச்சான். ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வதிவியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறாளோ என்னவோ. அப்படியா? அப்போது உன் தலையில் இருக்கிற சொட்டையை பாடுறா மச்சான். டேய் அது ஏறு நிறுத்திடா, சொட்டைன்னு சொல்லி நீ கடுப்பேத்துறல. சரி நான் மூடிக்கிட்டு இருக்கணும், அதானே மூடிக்கிட்டேன். டீ இப்போ எதுக்குடா அவனை கலாச்சி விட்ற? அவன் சொல்கிறது உண்மைதானடா. டே ஜிமினே நீ அடங்குடா, 2 பேரும் சேர்ந்து எனக்கு காலையிலேருந்து டார்ச்சர் பண்ணுறீங்க. இல்லை மச்சான், ஒரு வேளை தம்பி பார்க்குறதுக்கு தான் நான் இப்படி, ஆனால் என்னோடய உண்மையான மூஞ்சி இப்படி இருந்தாலும் என் வாய்ஸ் இதுதான் அப்படின்ட்டு கட்டுக்குரலில் பேசினா என்னடா பண்ணுவேன்? ஆம்பளை தொண்டையாக இருந்தால் என்னடா பண்ணுவேடி? ஜங்குகா மொரட்டுத்தனமாக இருக்குண்டா, பங்கம் பண்ணிடுவப்போ. என்னமோ நடக்க போகுது. ஆமாம் எப்போ மீட் பண்ணலான்னு சொன்னாவ? இன்னைக்கு நைட்டா? டேய் சிலிப்பி விடு, நீ தாண்டா மாசு. டேய் முட்டியில் கைய வைக்காதடா. அப்படியா? டேய் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வைன் வருவாளாம், பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே அமைதியாக பழம் மாதிரி இருப்பா. பேசும்போது பால் பப்பாளி வெள்ளத்தக்காளி ஓங்குட்டாளி என்ன சமாளி அப்படின்னு ஆம்பளை துணையில் பேசினா என்னடா பண்ணுவேன்? டேய் அப்படிலாம் இருக்காதுடா, நான் அவகிட்ட காலில் பேசிடுவேன், வீடியோ காலில் பேசிடுவேன் மச்சான், நம்பாத. இதெல்லாம் நீ சொன்னால் நாங்களே நம்ப மாட்டோம், எப்படா நீ நம்புற? டேய் ஃபோன்லாம் அட்வான்ஸ்டா, வாய்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இருக்குது தெரியுமா? யார் எப்படி வேணாலும் மாற்றி பேசலாம். நான் இப்படி தான் பேசி நம்ம கிளாஸ் ரெப்பு கிறிஸ்டி இருக்கான்ல, அவங்ககிட்ட நோட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்டா. டேய் இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு தெரியாமல். இல்லை ஜிம்னா உனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுன்தான், நம்ம குரூப் சொர்க்கவாசலில் போட்டு விட்றேன், பாஸ் ஆகிக்கண்ணா. டேய் இதெல்லாம் பண்ணலான்டா. அப்படிலாம் இருக்காதுடா, நீ மூடுறியா மச்சான்? இருக்காது நீ தான் சொல்கிற. ஒரு வேலை இருந்தால் என்ன பண்ணுவ? அவளை நான் பார்க்கணும், அதை நான் பார்த்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன்னா மச்சான். பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட மறக்காமல் சொல்கிறா. வைன் அழகாக இருந்தால் சொல்லாத, வைன் நாங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லணுன்னா. டேய் அவனே சொல்லுவான்டா, அவ்வளோ பெரிய செருப்படியும்
வலிக்கி விட்ட சூத்தடியும் வாங்கிட்டு எங்கே வருவான்? நம்மகிட்ட தானே வருவான். சரி வா நீ கிளம்பு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஜங்குக்காம அப்படியே யோசிக்கிறான். அதுக்காகவே உன்னை பார்த்தாகணும். உன்னை பார்த்து நீ எப்படி இருப்பாங்கிறது, ரியல் லைஃப்பில் எப்படி நீ பேசுவ, எப்படி நீ ஸ்மைல் பண்ணுவ, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தாகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிட்டர்மைண்டாக இருக்கான். இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இங்கே அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. போகலாமா வேண்டாமா? நான் போய் ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. டே மச்சான் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற? டேய் வைன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காடா, நான் போகணும்ல, அதனால தான். டேய் ஓகே நீ நடத்தி பைடா, இவனுங்க மாற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ போகிறதா வேண்டாவா? நான் ஆல்ரெடி சங்கு கிட்ட ஒரு மாதிரிலாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் காலையே அப்படியே காதில் ஊட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அவன் கால் எடுத்தாலே ஏதாவது டர்ட்டியாக பேசுவான். நீங்களும் அப்படியே அதெல்லாம் கேட்டு ப்ளஷ் ஆகிட்டு உட்காண்ட்ருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுடி. காதல் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எப்படி இவனுங்க ஃபோன் கால்லையும் ஓலி ஓகுறானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பண்ணுறதுலாம் வேறு லெவல் ரீ. அவனுங்கெல்லாம் தோத்தே போயிடுவானுங்க. ஜங்குக்கா நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ இப்படிலாம் பேசாதுன்னு. அப்படியா அவனுக்கு பிடிக்கலையா? சரி நான் இப்படி பேசல. எங்கள் காலேஜில் எத்தனை பிள்ளைங்க இருக்காளுங்க தெரியுமா? அவளுங்களாம் விட்டுட்டு ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்னு நான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன். கரெக்டாக வருமாடி? இவ்வளோ பேசினதுக்கப்புறமா இதை நீ கேட்குற? என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் பிரச்சனையே. நான் உன்னை நேர்லேயே பார்த்ததில்ல. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே பண்ணுறோம். அதுதான் நான் கேட்குறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுகிறதும் பிடிச்சிருக்கு. அப்படியா? நான் அப்படி டர்ட்டியாக பேசுகிறது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எப்படி பேசினாலும் எனக்கு பிடிக்கும் ஜங்கு. ஐயோ மைகிட்டாடா மைகிட்டா, அவ்வளோதான் விழுந்துட்டேன்டி. விழுந்துட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காக விழுந்துட்டேன். நான் இப்படி பேசுகிறதுல நீ விழுந்துட்டியா? ஆமாம், நான் தான் எஃபர்ட்ஸ் போடணும். ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ நார்மலாக பேசினாலே நான் விழுந்துருவேண்டி. நான் வாய்ஸ் உனக்கு சரி. என்ன கலர் போட்டிருக்க? என்ன? அதான்டி, அது என்ன கலரில் போட்டிருக்கேன்னு கேட்டேன். அது எதுக்கு உனக்கு? சொல்றி, எப்பயுமே கேட்குறது தானே. அது பிளாக் கலரில் தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஐயோ அன்றைக்கி வேறு பிடிச்ச கலர் ஆச்சு, மேட்சிங்கில் போட்டிருக்கியா அண்ணா? ஆமாம். மாஸ்டி நீ மாசு. அப்புறம் நான் இப்போ தான் அதெல்லாம் பாவணும். ஒரு ஃபோட்டோ அனுப்பேன். ஜங்குக்கா ஏன் இப்படி பேசுகிற? நீ காலை கட் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். அனுப்புடி ப்ளீஸ்டி. நான் பார்த்துக்கிறேன். நீ நான் தான் நேரில் பார்க்க முடியல. நான் அப்போ பார்த்துக்கிறேன்டி, நீ அனுப்பு. நான் வெயிட் பண்ணுறேன். நீ திருந்தவே மாட்டேல்ல. உன் வீட்டில் நான் எதுக்கு திருந்தணும்? உன்கிட்ட தானே கேட்க முடியும். வேற யார்கிட்டயாவது கேட்டால் நீ விட்டுருவியா? வேற யார்கிட்டயாவது கேட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை நேரில் தேடி வந்து வெட்டுவேன். அப்படிதானா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அனுப்பு. எப்படி இவ்வளோ கேஷுவலாக நீ கேட்குற? உன்கிட்ட தாண்டி எனக்கு அப்படி வருது. சரி நீ அனுப்பு. சரி ஓகே, அனுப்பிட்டியா? அதெல்லாம் அனுப்பிட்டேன். இன்னாடி 1ல் அனுப்பிச்சிருக்க. 1 டைம்லாம் பார்த்தா செட் ஆகாதுடி. உனக்கு இதுவே போதும் போ. இதுவே போதுமா? சரி விடு. நீ இவ்வளோ தாராள பிரபுவாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பாவல. நான் பார்த்துக்கிறேன். ஆடி இது செம்மையாக இருக்கு. இவ்வளோ பெருசாக வச்சிருக்க. அதெல்லாம் கை வச்சா அப்படியே ஒரு மாதிரி இருக்குமே. நம்ம நேரில் மீட் பண்ணோன்னு வச்சுக்கோவேன், எல்லாமே பண்ணுறோண்டி. சரியா? சரி, இப்போது நான் இதை பார்த்து பண்ணிக்கிறேன். சி நடிச்சி ஒன்றும் இல்லையே. உனக்கு அப்படி இல்லையா?
அது எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற? ஏய் வெக்கப்படாதீனா, என்கிட்ட உனக்கு என்ன வைக்கும்? வீடியோ கால் வரியா? அதெல்லாம் வேண்டாம், நான் வரல. ஏய் வாடி. அண்ணா ஏய் இரு, நான் வீடியோ கால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டு வீடியோ கால் வந்திருக்கான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க எப்படிலாம் இருந்தீங்க அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் பேசிட்டு அப்புறம் நீ வீடியோ அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரி இல்லைன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப சங்கட்டமாக போயிடும். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை, நான் அவனை பார்க்க வர மாட்டேன். எங்கள் ஜங்கு கால் பண்ணுறான். ஐயோ, இவன் வேற கால் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறது? கால் அட்டன் பண்ணாதோ. இப்போதைக்கு இவள் கால் கூட அட்டன் பண்ணாமல் இருக்கா. இந்த பர்ஃப்யூம் அவளுக்கு பிடிக்குமா? இந்த ட்ரெஸ் கூட அழகாக தான் இருக்கு. அவள் வருவாளா இல்லையா? அவள் வந்துட்டாளா இல்லையா? ஒன்றுமே தெரியலையே. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இத்தனை டைம் மிஸ்டு கால் விடுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் அவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. இல்லை, போகக்கூடாது, போகவே கூடாது. அவங்க கால் பண்ணால் எடுக்கக்கூடாது. ஒரு வேலை அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை, நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அவள் அப்படி மட்டும் இருந்தாலும் இப்போதைக்கு இவள் காலே எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு கடுப்பாகுது. ஒரு வேளை சீட் பண்ணுறாளோ? ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இருக்குமோ? வயன் உன்னை நான் பார்த்தே ஆகணுமே. வயன் உன்னை நான் பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெக்ஸ்ட் பண்ணுறான். அவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ், கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வருது. நீங்கள் அப்படியே காதை புத்திக்கிட்டு படுத்துட்ருக்கீங்க. இல்லை இல்லை வயன், நம்ம நினச்ச மாதிரி அவன் இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாமே போயிடும். இல்லை, நீ எடுக்கக்கூடாது. நான் லவ் பண்ணுறேன், எதுக்கு இவனை இக்னோர் பண்ணுறா? அதுவும் வரேன்னு சொல்லிட்டு கோர்ஸ் பண்ணுறாளா? இல்லை, அவள் இல்லைனா என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் சாப்பி அப்படியே எடுத்துடுறான். போச்சு, அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் 1 வீக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ரொம்ப அழகாக இருக்கணும்னு. ஆனால் அவனை பார்க்க முடியாது போல. எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்கே. அவனை பார்க்கும்போது எவ்வளோ தேவம் சொன்ன மாதிரி இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது? அவன் வரமாட்டேங்கிறா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அப்போது சென்ஸும் ஜிம்னும் சொன்ன மாதிரி இருந்தா என்ன பண்ணுறது? வயன் அவனை பார்த்தே ஆகணும். நீ எப்படி இருப்பேன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. எவ்வளோ தைரியம் இருக்கணும். இந்த டைமில் நீ என்னை கோஸ்ட் பண்ணுவ? எப்படி உன்னால் முடியுது? நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி கோஸ்ட் பண்ணுறல. அவனுங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்லாம் நம்பவே முடியாது. ஆமாம், நம்பவே முடியாது. இரி, நான் வந்து பார்த்ததுக்கப்புறமா பேசிக்கிறேன். நீ மட்டும் அவனுங்க சொன்ன மாதிரி இருந்தட்டா என்னால் அக்செப்டே பண்ண முடியாதுடி. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் செம்ம கோவத்தில் பைக் ஓட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் அவன் வரான். காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் இந்த டைமில் யாராக இருக்கும்? யார் வந்திருப்பா? எம்எல்ஏயும் இன்றைக்கி நைட்டு நான் வந்து ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பேன்னு சொல்லிட்டா. வேறு யார் இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கீழே போயிட்டு யார் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறான். நீங்கள் ஷாக்டாக அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறான். பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, அதை விட நல்லா தூகலாக தாண்டி இருக்க. ஜங்குக்கா, நீ எங்க இங்க? நான் கேட்கணும், நீ எங்கடி இங்க? என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல, அப்புறம் என்ன? அது எதுக்கு நீ பின்னாடி போகிற? என்னாச்சு? இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். இல்லை, அது ஒன்றும் இல்லை, பஸ் கிடைக்கல. நம்ப சொல்கிறியா நீ என்ன? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ் மட்டும்தான் இல்லை, ஆனால் ஒரே ஊர் தான். நான் நம்ப சொல்கிறியாடி? இல்லை, அது எப்படி சொல்கிறது? நான் என்னென்ன சொல்கிறது? நான் சொன்னால் நீ அல்பமாக நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது?
ஏ ஒயன் நீ இப்போ என்னடி பண்ணிட்டுருக்க? நீ என் பக்கத்தில் வா. என்ன ஆச்சு உனக்கு? இல்லை அது நான் பயந்துட்டேன். பயந்துட்டியா? எதுக்கு பயந்த? என்னை பார்க்க வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததா? நீ வரலன்னு தெரிஞ்சு என்னோட மெசேஜுக்காச்சும் நீ ரிப்ளை பண்ணிடணும்ல, அதையும் நீ பண்ணல. நான் உடனே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ ஒரு வேளை வேற மாதிரி இருந்த நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. வேற மாதிரினா எப்படி? ஒரு 60 வயசு கிழமை மாதிரியோ இல்லை ஒரு 12 வயசு குட்டி குஞ்சான மாதிரியோ இருந்தா? அப்படி இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டியா? ஆமாம். அது எப்படி நீ இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? ஏய், என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னானுங்கடி. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த மாதிரி தான் உருட்டினானுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான் பண்ணாங்களா? நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஐயோ எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது. சிரிக்காத. ஏய் சமடி நீ. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க, நீ ஒரு வேளை கல்யாணமாகி வதவியாக இருந்தனா 2 குழந்தைங்களா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்லி பயமுறுத்தானுங்க தெரியுமா? ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, உன்னை பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு. நீ ஆண்டி பயந்து போய் வந்த? இல்லை அது நான் வந்து தனியாக உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா எப்படி யோசிச்சா? ஏய், எனக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஏஜ் 24 25 கிடையாது. எனக்கு ஏஜே 60. வா பண்ணலாம், வாடி பண்ணலாம். சங்குக்கா என்னை விடு. என்ன இப்படி தான் யோசிச்சியா என்ன? நான் கூட யோசிச்சேன்டி. நானும் நீயும் பார்க்க வரும்போது, இல்லை நீ தானே என்ன பார்க்க வரேன்னு சொன்ன. நான் டோரை ஓப்பன் பண்ணும்போது நீ வந்து நிற்ப அழகு கண்ணி மாதிரி. நானும் அப்படியே ஏய் வைனு வாடி என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடும்போது, சங்குக்கா ஐம் ரியலி சாரி, எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, என் புருஷன் கொஞ்சம் அப்படி இப்படி, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிடுவோலாம் நினச்சேன்டி. அதெல்லாம் இமேஜின் பண்ண. நீ இவ்வளோ கேவலமாவா இமேஜின் பண்ணியிருக்க உன்னா? ஏய் பதிக்கடி கையெல்லாம் வாங்குற. நான் நீ தான் என்னை பற்றி கேவலமாக யோசிச்சிருக்க. நான் அந்தளவுக்குலாம் யோசிக்கலப்பா. தியாங் தான் சொன்னான், அது இந்த மாதிரிலாம் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. யார் தியாங்க? இல்லை, இப்போ எதுக்கு நீ இப்படி பேசுகிற? தியாங் என்னோடய ஃப்ரெண்ட் தான். ஓ, உனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எனக்கும் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் பேசி வேணா அவங்ககிட்ட சொல்லவா அவளுங்க எப்படி பேசுகிறாளுங்கன்னு? இப்போ எதுக்கு நீ இப்படி பேசுகிற? எனக்கு ஜலஸ் ஆகாதா? நான் உன் கூட இல்லை, உன் கூட நிறைய பேர் இருக்காங்க, பசங்களாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் டெய்லியும் நான் பார்ப்பாங்க. ஆனால் என்னால் முடியாது. அப்போ எனக்கு எரியும்ல, நல்லா எரியுதுடி எனக்கு. இல்லை சங்குக்கா, அப்படி கிடையாது. அத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நீ தான் லவ்வர். ஐயோ வாங்கிட்டடி, வாங்கிட்டா. இப்போதைக்கு நீ இவ்வளோ க்ளோஸப்பாக வர? ஏய், நம்ம டெக்ஸ்டில் காலெல்லாம் அப்படி பேசணும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அப்படிலாம் பேசுகிறதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம நேரில் மீட் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணணும்னு. இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஐயோ வேகப்படுறியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். இல்லை சங்குக்கா, எனக்கு பேசும்போது ஓகேவா இருந்தது, ஆனால் இப்போ நீ சொல்லும்போது ஒரு மாதிரி. ஏய் இவ்வளோலாம் பயப்படாதேன்னா, I'll make you feel safe. உனக்கு வேணான்னா வேணாம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் நிஜமாலுமேடி, ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட இவ்வளோ பெருசாலடி, இப்போ நேரில் செம்ம டக்கராக இருக்கு. இல்லை, நான் உன்னை அப்செட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல, அப்போ உனக்கு ஓகேயா? இது தப்பு இல்லையா? நான் வேற ஒருத்தி கூட இதெல்லாம் பண்ணாதாண்டி தப்பு. நீ தான் என் ஆள், உன்னோட பண்ணாது தப்பே இல்லடி. அப்புறம் வேற என்ன? ஆமாம், உன் ரூம் எங்க? மேலே
மாலையா? வா உன்னை மாலையே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே அவங்கள ரூம்குள்ளார கூப்பிட்டுட்டு போய் லாக் பண்ணுறான். பாரு, இதுக்கப்புறமா நடிக்கிற எல்லாமே நம்மளுக்கு உள்ளார தான் இருக்கணும், புரிதா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாத. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? நல்லா ஹெவனில் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏய் நல்லா இருக்குடி, நானும் அப்படி தான் சொல்லுவேன். அப்போது ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவங்கள ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் தான் அவனுக்கு அப்படியே ஸ்பீட் கொடுத்து நல்லா அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும். ஜங்குக்கு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்லா அப்படியே தூக்கி அவன் வேஸ்ட்டோடு வச்சுக்கிறான். ஜங்குக், ஏய் இறி, நான் ஆரம்பிக்கவே இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட காலில் பேசுவேன்ல, அந்த மாதிரி நான் இப்போ பேசுவேன். அது உனக்கு பிடிக்கும் பாரு. எல்லாமே ட்ரை பண்ணுறோண்டி, எல்லா பொசிஷன்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். சரி ஜாங்கு. ஏய் நாடி வாய்ஸ் இது கேட்கணும் தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? இதை மட்டும்தான் கேட்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்னடி ஸ்ட்ரக்சர் இது? இதெல்லாம் வச்சு அப்படியே அழகு பாகணும் தெரியுமா, ரசிக்கணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே இவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அப்படியே திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பரவாயில்லடி, என் கைக்கு நல்லா பெருசாக தான் இருக்கு. சங்குக்கா அங்கே என்ன இருக்கு? சும்மா அதே பிடிச்சாம கேட்டிருக்க. எங்கே என்ன இருக்கா? ஏய் இங்கே தாண்டி எல்லாமே இருக்கு. இங்கே தான் எல்லாமே இருக்கு. நான் பிடிச்சி அமுகிறேன்னா அதாவது வருமானு பார்க்குறேன். அதெல்லாம் வராதுடா, உனக்கு அதெல்லாம் தெரியாதா? தெரியும் தான், ஆனால் நான் பிடிச்ச அமுகி வந்துருச்சுண்ணா எனக்கு தானே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். சங்கு சங்கு, ஏய் இறி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளார கையெல்லாம் வேற. இல்லை நீ பேசுகிறதே ஒரு மாதிரி. இதாண்டி டர்ட்டி டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அது உனக்கு தெரியாது. உன்னால் எனக்கு தெரியும். உனக்கு இன்னும் நான் நிறையா சொல்லித்தரேன், கற்றுக்கோண்ணா. நான் தான் பாஸ், நீ தான் என்னோட வருகர். உன் மேலே தான் எல்லா ஸ்டடீஸும் பண்ண போகிறோம். ஏய் இதுக்கப்புறம் உனக்கு அப்படி இருக்காது, இதுக்கப்புறம் உனக்கு அப்படிதான் இருக்கும் பாரு. என்ன அப்படியா? அப்படிதான் வாய்கிறியடி. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பேசும்போது இந்த பொசிஷன் தானே ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். ஆமாம், ஆனால் அது வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காது, இது நான் சாமான் எடுத்துகிட்டு வரேன். என்ன தாண்டி, நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம இப்போ தான் காலேஜே படிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் வளைக்கணும்ல, அதுக்கு இன்னும் நிறையா நாள் இருக்கு. அப்போது நீ என்ன நிஜமாக கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, என்னோடய ரியாலிட்டியில் என்னை சுற்றி இருக்கிற கேர்ள்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. ஓட பேசும்போது தான் ஏதோ நானே ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கும்போது ரியலாக இருக்கேன், அதெல்லாம் வேறு யார்கிட்டையும் வராதுடி, எனக்கு நீ தான் எல்லாம். அதுக்கான மீனிங் என்னன்னு எனக்கு தெரியுமா ஜங்கு? நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மீனிங். ஏய் எனக்கு தெரியும்டி, நான் உங்ககிட்ட முதல்ல பேசும்போதே ஐ ஃபெல்ட் சம்திங் ஃபார் யூ. திரும்பவும் உன்னை பார்க்கும்போது அதே ஃபீல் இருக்கு. இன்னும் ஒரு 60 வருஷம் கழிச்சு கூட எனக்கு அந்த ஃபீல் இருக்கும்டி, எப்பயுமே எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நீயா இருக்கிறது பிடிச்சிருக்கு, என்கிட்ட நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்க வைக்கிறடி, உன்னை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குது.
அது என்றைக்குமே மாறாது. புரியுதா? சங்குக்கா, இது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? எனக்கும் தாண்டி. நீ நினச்சிட்றியா? ஆ, எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான், அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல தான் அப்படின்ட்டு. இல்லடி, இதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது நம்ம ரிலேஷன்ஷிப். இப்படிலாம் இருந்தா நான் டெய்லியும் வருவேன்டி. அப்புறம் நாளைக்கு குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுறது? நம்ம இப்போ தான் காலேஜே படிக்கிறோம். ஏய், ஏன் விட்டு அணையவா? நல்லா இருக்குடி. இப்போது இந்த மைக் எடுத்து வாயில் வைக்கலாமா இல்லை கீழே வைக்கலாமா? என்ன? சி, ஏய், நான் தான் சொல்லியிருக்கேன்ல அது அப்படி இல்லைன்னு. ஏங்க திரும்ப சொல்லு. சி, அப்படி அப்படி சொல்லணும், புரியுதா? ஜங்கு, இப்போ தாண்டி இறங்கிருக்கான். இரு, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீ சொன்ன மாதிரி ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்கு ஜங்கு. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. வா, நான் பொண்ணுடா. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன்டி, நீ என்னை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி வர எந்த பொண்ணுமே நான் ஃபீல் பண்ண வச்சதில்லை. அதனால தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஜங்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவா பேபி? ஆமாம். ஏய், கேள்றி, வாயை திறந்து கேளு, அப்போ தான் பண்ண முடியும். ஜங்குக்கா ப்ளீஸ். பண்ணுறேன்டி, நீ சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். எப்படி அந்த நைட் போயிருக்கும் நீங்கள்? அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஜங்கு கிட்ட நல்லா அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியா சொன்னானை பற்றி? இப்போ தெரியுதா நான் குட்டி குஞ்சு இல்லைன்னு? ஆமாம், இப்போ எனக்கு நல்லா புரியுது நீ அப்படி இல்லைன்னு. சரி, நான் அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்ப? என்ன பண்ணியிருந்திருப்பேனா? நான் போலீஸ் கேஸ் கொடுத்துருப்பேன் தெரியுமா? அப்படியாடி? அதெல்லாம் பண்ணியிருப்பியா? என்ன சிராட் ஜெயிலுக்கு தாண்டி கூப்பிட்டு போயிருப்பாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன்ப்பா. என்னோடய ஃபீலிங்ஸில் விளையாண்டா அப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படியா? இப்போ மட்டும் நான் உன் ஃபீலிங்ஸில் விளையாடல. அது வேறு. அதை பற்றி நீ பேசக்கூடாது. நான் தாண்டி பேசுவேன், நான் தானே பேசுகிறேன். சரி, திரும்ப ஒரு ரவுண்ட் ஆரம்பிப்போமா? இப்போ தானே முடித்தோம். ஏய், ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோண்டி, டோசேஜ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நீ வா. ஓகேடா, நான் இப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரி அவ்வளோவா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு யாராச்சும் உங்ககிட்ட பேசுனாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேர்ல்ஸ், ஓகேயா? இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு ஸ்டோரியில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டோரி கேரக்டர் கொடுத்துட்டு போகலாம். பட் ஆனால் நேரில் எப்படி இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஆன்லைனில் யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப க்ளோஸ் ஆகிடாதீங்க. எல்லார்த்தையும் வந்துட்டு ஓவராக நம்பிடக்கூடாது, ஓகேயா? சரி, ஓகே. இதை வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, புரியுதா? இந்த ஸ்டோரியை நம்ம நினச்ச மாதிரி இருக்காதுல்ல. சரி, டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ, காதல் யூ பர்ஸ். வா.